ஸோ இன்றைக்கி நம்ம பிளெண்டரோட நேவிகேஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் இன்றைக்கி தான் பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ண ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பிளெண்டரில் வந்தோடனே ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ நியூ ஃபைல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபைல் கொடுத்துருப்பான். ஸோ அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஜெனரல், செகண்ட் வந்து 2D அனிமேஷன், அடுத்து ஸ்கல்பிங், அடுத்து விஎஃப்எக்ஸ், வீடியோ எடிட்டிங். சரிங்களா? ஸோ ஜெனரலில் தான் நம்ம எப்போவுமே நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஜெனரலில் கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதுதான் வியூ ஸ்பாட்டு. ஸோ பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்க்ரீன் தான், பட் பேனல் நிறைய இருக்கும். ஸோ பேனல்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஸ்கொயரில் தெரியுதா? ஸோ இது ஒரு பேனல். ஸோ அப்படியே நீங்கள் ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேனலாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பேனல் இருக்கும். அதுக்கு கீழே இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் டைம்லைன் சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேனல். ஸோ இப்படி பேனல்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு விருப்பமான சைஸுக்கு இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பிளெண்டரில் இருக்குது. பேனல் நீங்கள் என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே எத்தனை பேனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலில் மட்டுமே 3D வியூ ஸ்பாட், இமேஜ் எடிட்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு போக போக வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் என்ன, பிளெண்டரில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இது ஒரு 3D வேர்ல்டு. இந்த 3D வேர்ல்டில் நம்ம ஒரு விஷயத்தை மூவ் பண்ணணும், இல்லை இந்த 3D வேர்ல்டு ரொட்டேட் பண்ணணும்னா சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் மவுஸோட சென்ட்ரல், அதாவது ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும், ரைட் மூவ் பண்ணாலும் ஸ்க்ரோல் ஆகும். அப்படியே உங்கள் மவுஸை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி மூவ் ஆகுது. ஸோ இதுதான் அங்கே இருக்க வேர்ல்டை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறது. சரிங்களா? அந்த வியூ ஸ்பாட்டை ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னா இந்த வியூ ஸ்பாட்டில் மூவ் பண்ணுறது, அதாவது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டே மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களை மூவ் பண்ண முடியும். அப்படி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடு போனீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுமாதிரி டாப்புக்கும் போகலாம், பாட்டமுக்கு வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதான் மூவ் பண்ணுறது இந்த வியூ ஸ்பாட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை ஃப்ரண்டில் மூவ் பண்ணிங்க ஜூம் இன் ஆகும், அடுத்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே 3D. ஸோ 3Dயில் பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஒய், இசட் இது காமனாக இருக்கிறது தான். ஸோ இதுக்கு அப்படியே நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா உங்களோட ரைட் சைடோட மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கே ரவுண்டாக ஒன்று இருக்குதா, இதான் அந்த ரொட்டேட் பண்ண இந்த வியூ ஸ்பாட்டையே. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இல்லை எனக்கு எக்ஸைஸ்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா எக்ஸு, ஒய்யை கிளிக்னா ஒய், இசட்னா இசட்டு. ஸோ இது இப்படி உங்களோட வியூ ஸ்பாட் நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு ஏற்றப்படி பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது, இதான் ஜூம் இன் ஜூம் இன் அவுட்டு. இது நீங்கள் பேக்கில் எடுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ஃப்ரண்டில் போனீங்கன்னா ஜூம் இன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேண்டுக்குன்னா இந்த வியூ ஸ்பாட்டை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு பிறகு இந்த ஹேண்டை போய் கிளிக் பண்ணிக்கிட்டு, ஸோ லெஃப்ட் கிளிக் தான், கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கீழே உள்ளது கேமரா. ஸோ இது வந்து வியூ ஸ்பாட், அந்த கரண்ட் வியூவு. ஸோ அது நான் எப்படின்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு க்யூப் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ரவுண்டா, ஸோ இது வந்து லைட்டு, ஸோ இது வந்து கேமரா. ஸோ இது ஒரு 3D வேர்ல்டு. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுக்கனாலும் ரெண்டர் பண்ணனாலும் நம்மளுக்கு கேமரா கண்டிப்பாக தேவைப்படும். எந்த இடத்த மட்டும் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோமோ ஸோ அதைக்கு கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஸோ இங்கே கேமரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளெண்டரோட பேசிக் நேவிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அதோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.